வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, மனைவியின் நண்பன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏறக்குறைய தூக்கத்தில் நுழைந்துவிட்ட நீரஜாவை டிங் என்று இரவின் அமைதியில் ஒலித்த வாட்ஸ்அப் ஒலி திடுக்கிட்டு எழ வைத்தது. சட்டென்று படுக்கை அருகில் இருந்த மேசையில் இருந்த மொபைலை எடுத்தபோது அது மீண்டும் டிங் என்றது. 2 மெசேஜ்கள். பச்சை வட்டத்தில் வெள்ளை போன் தெரியும் வாட்ஸ்அப்பின் மீது அழுத்தினாள். விக்ரம், இவன் எதற்கு இந்த நேரத்தில் மெசேஜ் அனுப்புகிறான்? விக்ரம் சற்று கிறுக்குத்தான் என்று நீரஜாவுக்கு நன்றாகவே தெரியும். போனில் செய்தி விரிந்தது. ஹாய், தூங்கிவிட்டாயா? பேசலாமா? துபாயில் இருந்து பேசுகிறான். இங்கு இரவு 10:30 மணி என்றால் அங்கு மணி இரவு 9 தான். ஓகே என்று பதில் அனுப்பினாள். வாட்ஸ்அப் காலே உடனே வந்தது. ஹாய் நீரஜா, ஹவ் ஆர் யூ என்றான் விக்ரம். எப்போதும் போலவே அந்த மயக்கம் தரும் குரல். குட் என்றாள் மையமாக. மனதில் 1000 எண்ணக்கொடிகள் ஓடின. இவன் குரல் கேட்டாலே அப்படித்தான். 2 நாட்களுக்கு முன்பு நீரஜாவுக்கு அவனை அழைக்க வேண்டும் போல் இருந்தது. கட்டுப்படுத்தி அடக்கிக் கொண்டாள். முன்னாள் காதலன் இப்போது பேசுவதால் என்ன லாபம்? அவனோடு பேசும் நேரங்கள் எப்போதுமே கிளர்ச்சியுடன் இருந்தாலும் கடந்த 5 வருஷங்களுக்கும் மேலாக அதில் எந்த அர்த்தமும் இல்லை. இன்று நீரஜா ரவியின் பெண்டாட்டி, அனுவின் அம்மா. விக்ரம் அவளை ஏமாற்றவில்லை, அவளும் அவனை ஏமாற்றவில்லை. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்திய பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஜாதிகளும் மதங்களும் மொழிகளும் இனங்களும் அவர்கள் காதலை கத்தரித்து எறிந்தது. இருவருமே தங்கள் சுகத்திற்காக காதலை தியாகம் செய்தனர் என்று சொல்ல முடியாது. இருவருக்கும் அவரவர் தொழில், வேலை முக்கியமாக இருந்தது. தங்களை சுற்றி இருந்தவர்களின் திருப்தி எதிர்காலத்திற்கு தேவையாக இருந்தது. இருவர் வீட்டிலும் மிகுந்த எதிர்ப்பு ஜுவாலை போல கிளம்பியது. காதல், கல்யாணம் என்ற பேச்சு எழுந்ததும் விக்ரமின் அம்மா தற்கொலை செய்து கொள்வேன் என்றாள். நீரஜாவின் பெற்றோர் அவளை வேலையை விட செய்து ஊரை விட்டே கடத்தி சென்றனர். இந்த மாதிரி புயலில் சிக்கி அலை கழிக்கப்பட்ட போது இருவருமே அவர்களின் 20களின் நடுவில் இருந்தனர். ஆனால் மனம் முதிர்ச்சி அடைய இந்த அலை கழிப்பு உதவியது. என்றோ பார்த்து பேசி சிரித்து கொள்ளும் நண்பர்களாக இருந்து விடுவோம் என்று முடிவு கட்டினர். பெண் என்பதால் நீரஜாவின் திருமணம் அடுத்த ஆண்டிலேயே நடந்தது. விக்ரம் வேலை மாறி துபாய் சென்று விட்டான். ஆனால் அவன் இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. அவ்வப்போது நடந்த உரையாடல்களில் நீரஜா கேட்டாள், நான் தான் உனக்கு இல்லைன்னு ஆகிட்டதே, நீ ஏன் இன்னும் கல்யாணத்தை தள்ளி போடுகிறாய் என்றாள். அவன் அசட்டையாக தோள்களை குலுக்கினான். என்னவோ எதுவும் சரியாக வரவில்லை என்றான். உன் வீட்டில் இன்னும் சும்மாவே இருக்கிறார்களா என்ன என்றாள் நீரஜா. அவன் சிரித்தான். என்ன இருந்தாலும் நான் ஆண் பிள்ளை, வெளி ஊரில் கூட இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறேன். இழுத்து கொண்டு வந்து வைத்து தாலி கட்ட வைக்க முடியாது இல்லை என்றான். நீ இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறாயா என்றாள் நீரஜா ஆவலுடன். அவன் பதிலை எதிர்பார்த்தவளாய் உதட்டை பிதுக்கினான். தெரியவில்லை, எப்போதாவது கட்டாயமாக உன் நினைவு வரும். கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றான். இந்த விட்டேற்றையான பதில் நீரஜாவுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் விக்ரமின் நினைவை அவளால் முழுசாக மனதில் இருந்து அகற்ற முடியவில்லை. அவளும் கிட்டத்தட்ட அவன் நிலையில்தான் இருந்தாள். சற்று வருத்தம் இருந்தாலும் அவன் நல்ல வேலையில் மகிழ்ச்சியாய் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் இருக்கிறான் என்பது ஒரு சின்ன மகிழ்ச்சியை தந்தது நிஜம்தான். சோ, நான் உனக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றான் விக்ரம் நினைவுகளை உதறிவிட்டு. என்ன செய்தி? நானே உனக்கு போன் பண்ண வேண்டும் என்று உள்ளுணர்வு சொல்லியது. ஆர் யூ ஆல் ரைட் என்றாள் நீரஜா. எஸ் ஐ ஆம் என்றவன். நியூஸ்
தலைப்பு செய்தி விக்ரம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்றான். அவன் குரலில் லேசான சிரிப்பும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. நீரஜாவுக்குத்தான் அடி வயிற்றில் இருந்து ஒரு சிறு பொறி கிளம்பி சட்டென்று ஒரு சிறு நெருப்பு பந்தாகி இதயத்தையும் தொண்டையையும் அடைத்தது போல் இருந்தது. அவளை அறியாமலே அனிச்சையாக தொடர்பை துண்டித்தாள். ஒரு நொடிக்கு பின் மொபைல் மீண்டும் ஒலித்தது. நீரஜா எடுக்கவில்லை. 4, 5 சுற்றுகளுக்கு பின் தானே நின்றுவிட்டது. ஆக விக்ரம் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டான் என்ற செய்தி அவளுக்கு சொல்ல இயலாத சோகத்தையும் விளக்க முடியாத பொறாமையையும் ஏற்படுத்தியது. தூக்கம் கலைந்து விட்டது. பக்கத்தில் நல்ல வேளையாக ரவி இல்லை. ஆபீஸ் டூர் போயிருந்தான். அனுதான் தூங்கிக் கொண்டிருந்தது. 2 முறை புரண்டு புரண்டு படுத்தாள் நீரஜா. எழுந்து பெட்ரூம் கதவை திறந்து கொண்டு பால்கனியில் வந்து நின்றாள். சென்னை அநேகமாக உறங்கிவிட்டது. அவள் இருந்த அந்த கேட்டட் கம்யூனிட்டி என்ற பல அடுக்குமாடிகள் கொண்ட பகுதி மிகவும் அமைதியாகவே இருந்தது. அதுவும் அவள் இருந்த பழைய மகாபலிபுரம் சாலையில் இருந்த கட்டிடத்தின் 10வது மாடியில் இருந்து பார்த்தபோது பகலில் கூட்டமும் நசநசப்பும் ஓயாத வாகனங்களுமாக இருக்கும் சாலைகளும் உறங்குவது போல மின் விளக்குகளின் ஒளியில் அமைதியாக ஒளிர்ந்து கொண்டிருந்தன. நியாயமாக பார்த்தால் அவள் திருமணம் செய்து கொள்வது ஏன் அவளை சலனப்படுத்த வேண்டும்? பெண்களுக்கே உள்ள பொறாமை குணமோ? சட்டென்ற நீரஜாவுக்கு தான் செய்த செயல் குறித்து வெட்கம் ஏற்பட்டது. நான் ஏன் இத்தனை கேவலமாக நடந்து கொண்டேன் என்ற வருத்தம் ஏற்பட்டது. ச்ச, நான் அவனை காதலித்ததும் இன்றும் காதல் என்பதை அவன் மீது அக்கறை அல்லது அன்பு என்ற உணர்வில் காட்டுவதும் நிஜமானால் நான் அப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது. திரும்ப உள்ளே சென்று போனை எடுத்து வந்தாள். 1/2 மணி கழிந்திருந்தது. அதில் அவளின் மனக்கொந்தளிப்பு அடங்கி இருந்தது. விக்ரமுக்கு போன் செய்தாள். 3 ஒலிக்கு பின்னர் எடுத்தான். ஹலோ, நீ போனை கட் பண்ணுவாய் என்றுதான் நினைத்தேன். அதே போல செய்தாய் என்றான் லேசான கேலி குரலில். ஐ எம் சாரி விக்ரம். இட்ஸ் ஓகே. நீ என்னை வாழ்த்த வேண்டுமல்லவா? சாரி என்கிறாய் என்றான் சிரித்தபடி. அவன் குணம் அப்படித்தான். எதையும் சற்று எளிதாக ஏற்றுக்கொள்பவன். மனதில் எதையும் ஒளிக்க தெரியாதவன் என்று எண்ணிக்கொண்டாள் நீரஜா. நான் சாரி கேட்டது நான் நடந்து கொண்ட விதத்திற்கு. நான் இனிமேலும் உன் மீது பொசசிவாக இருப்பது தப்பு என்று புரிந்தது. நாம் எல்லோருமே அவரவர் பாதையில் போய்க் கொண்டிருக்கிறோம். போனை கட் பண்ணியதற்கு மறுபடியும் வெரி வெரி சாரி. ஹேய், இட்ஸ் ஓகே. நீதானே? எனிவே, நீயே திரும்பி என்னை அழைத்ததற்கு நன்றி. கல்யாணம் ஜனவரியில். பெண் பெயர் திவ்யா. அவளும் சென்னையில்தான் இருக்கிறாள். அடுத்த வாரம் நான் சென்னை வருகிறேன். திவ்யா ஒரு தனியார் நிறுவனத்தில் HR-ஆக பணிபுரிகிறாள். துபாய் போக வேண்டுமென்றால் வேலையை விட சம்மதம். இங்கு வந்து வேறு வேலை தேடிக்கொள்வாள். சரி, கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டாயே? இல்லை, கேள். நீ என்ன கேட்கப் போகிறாய் என்று எனக்கு தெரியும். என்ன? இத்தனை நாட்கள் வேண்டாம் என்று தட்டி கழித்தவன் இப்போது எப்படி சம்மதித்தாய் என்றுதானே? எக்ஸாக்ட்லி. அது எனக்கும் தெளிவாக சொல்ல தெரியவில்லை. இவளுடன் சாட் பண்ணியது, போட்டோவில் பார்த்தது, பின் நேரில் பார்த்து பேசியது எல்லாமே எனக்கு ஒரு வகையில் திருப்தியாகத்தான் இருந்தது. பார்க்க போனால் அவள் என்னை நான் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே லவ் பண்ணுவது போல் தோன்றுகிறது என்றான் சிரித்தபடி. வாவ், அப்ப செம ரொமான்ஸ் தானே என்றாள் நீரஜா. அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன் என்றான். மீண்டும் மனதில் ஜிவ்வென்று கிளம்பிய பொறாமை சோகமாக கீழே இறங்கியது. மேலும் 10 நிமிஷ உரையாடலுக்கு பின் பாய் என்று பேச்சை முடித்து கொண்டனர். விக்ரமும் திவ்யாவும் அடையாறில் இருந்த காஃபி டேயில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். திவ்யாவின் வீடு அடையாறில் இருந்ததால் விக்ரம் டி நகரிலிருந்து தன் வீட்டிலிருந்த காரை எடுத்துக்கொண்டு வந்து அவளுடன் வெளியே வந்திருந்தான். இது அவர்களின் 2வது சந்திப்பு. வழக்கமான ஒரு சில விளையாட்டுத்தனமான காதல் உரையாடல்களுக்கு பின் விக்ரம் திவ்யாவிடம் சொன்னான். திவ்யா, நான் இப்போது உன்னை ஒரு முக்கியமான நண்பரின் வீட்டுக்கு அழைத்து செல்ல போகிறேன். ஐ சி. யார் அது? சொல்ல மாட்டேன். போனதும் தெரியும். வருவாய் தானே?
என்றான். மிஸ்டர் விக்ரம், நீங்கள் என்னை எங்கு அழைத்து சென்றாலும் உடன் வர தயாராக இருக்கிறேன் என்றாள் திவ்யா சிரித்தபடி. உடனே தன் மொபைலை எடுத்து நீரஜாவிடம் பேசினான் விக்ரம். யா, நாங்கள் உன் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறோம், பாய், see you என்று சொல்லி பேச்சை முடித்துவிட்டான். நீரஜாவின் வீட்டை அவர்கள் அடுத்த அரை மணியில் அடைந்தனர். போகும் வழியில் ஒரு பெரிய கேட்பரிஸ் சாக்லேட்டை வாங்கி கொண்டான். திவ்யா அதற்கும் ஒன்றும் கேட்கவில்லை. கதவை திறந்த நீரஜா விக்ரம் திவ்யா இருவரையும் மலர்ந்த முகத்துடன் வரவேற்றாள். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த ரவி எழுந்து வந்து விக்ரமுடன் கை குலுக்கினான். கங்க்ராட்ஸ், நீரஜா சொன்னாள். சென்றவள் திவ்யாவை பார்த்து ஹாய் திவ்யா என்றாள் சகஜமாக. இன்னொரு சோஃபாவில் அமர்ந்திருந்த 3 வயது அணுவிடம் கேட்பரிஸை நீட்டினான் விக்ரம். அது தயக்கத்துடன் தாயின் முகத்தை பார்க்க நீரஜா வாங்கிக் கொண்டு தேங்க்ஸ் சொல் என்றாள். திவ்யா, இது நீரஜா, நான் முதலில் வேலை பார்த்த ஆபீஸில் என்னோடு வேலை பார்த்தவள். இது அவள் கணவர் ரவி, இது அனு, இது திவ்யா என் வருங்கால மனைவி என்று பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைத்தான். சோஃபாவில் அமர்ந்து மெதுவாக சிறிது நேரம் பேசிய பின் நீரஜா எக்ஸ்கியூஸ் மீ என்று எழுந்து சமையல் அறைக்கு சென்றாள். ஒரு வினாடிக்கு பின் திவ்யாவும் அவள் பின் சென்றாள். நான் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டபடி சமையல் அறைக்குள் வந்த திவ்யாவை புன்னகையுடன் பார்த்தாள் நீரஜா. ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, காஃபியும் பிஸ்கட்டும் தான் என்ற நீரஜா காஃபியை கலந்து கொண்டே சோ விக்ரம் என்ன சொல்கிறான் என்றாள். ஒரு நொடி தயங்கிய திவ்யா விசேஷமாக எதுவும் சொல்லவில்லை, ஏன் என்றாள். நீரஜா புன்னகை செய்தாள். வி ஆர் லக்கி, விக்ரம் மிகவும் நல்ல பிள்ளை என்றதும் திவ்யா சிரித்தாள். தேங்க்யூ, அது எனக்கே புரிந்துவிட்டது முதலில் இருந்தே என்றாள். அப்படியா என்ற நீரஜா. யூ நோ சம்திங், ஒரு காலத்தில் நாங்கள் காதலர்கள் என்றாள். மின்னல் போல் ஒரு சிறு திகைப்பா அதிர்ச்சியா என்று சொல்ல முடியாத உணர்ச்சி திவ்யாவின் முகத்தில் தோன்றி மறைந்தது. உன்னிடம் சொன்னானா என்று கேட்டாள் நீரஜா காஃபியை கோப்பைகளில் ஊற்றியபடி. இல்லை, என்னிடம் எதுவும் சொல்லாமல் தான் இங்கு கூட்டி வந்தார். ஆனால் உங்களை பார்த்த பின்னும் அவர் என்னிடம் எதுவும் சொல்லாததில் இருந்தும் என்னால் ஊகிக்க முடிந்தது. அப்படியா என்றாள் நீரஜா வியப்புடன். நீங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே, அதுவே காட்டி கொடுத்து விட்டது என்றாள் திவ்யா புன்னகையுடன். அவன் உன்னிடம் சொல்லியிருப்பான் என்று நினைத்தேன். ஐ எம் சாரி, நான் உன்னை காயப்படுத்தி விட்டேனா என்றாள் நீரஜா. இல்லவே இல்லை என்ற திவ்யா தொடர்ந்தாள். ஏனென்றால் விக்ரம் என்னை விரும்புவதை விட நான் அவரை அதிகமாக காதலிக்கிறேன். அதனால் எனக்கு அவரிடம் உள்ள எந்த குறையும் பெரிதாக தெரியாது. நீரஜா திவ்யாவை வியப்புடன் பார்த்தாள். நிச்சயமாக நீ சொல்வது நிஜம்தான் என்றாள் மென்மையான குரலில். பிறகு காஃபி அருந்தியபடி எல்லோரும் பேசிக்கொண்டிருந்து விட்டு விக்ரமும் திவ்யாவும் கிளம்பினார்கள். கல்யாண பத்திரிகை கொடுத்து அழைக்க அப்புறம் வருகிறோம் என்று கூறிவிட்டு கிளம்பும்போது திவ்யா நீரஜாவின் அருகில் சென்று அணைத்து கொண்டாள். பின் மெல்லிய குரலில் கூறினாள், நீங்களும் மிக்க அதிர்ஷ்டசாலிதான் விக்ரமின் நண்பராக இருப்பதற்கு. நீரஜா மீண்டும் திவ்யாவை வியப்புடன் பார்த்து புன்னகை செய்தபடி சொன்னாள், ஆமாம். காரில் திரும்பும்போது இருவருமே சற்று நேரம் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பின் விக்ரம் குரலை கனைத்து கொண்டு புன்னகையுடன் திவ்யாவை பார்த்தான். சோ என்றான். திவ்யாவும் அவனை பார்த்து புன்னகை செய்தாள். பின் சொன்னாள், சோ நாளைக்கு நாம் அண்ணா நகர் போகிறோம் என்றாள். ஐ சி, அங்கே யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டான் விக்ரம். உங்கள் மனைவியின் நண்பனை என்றாள் திவ்யா புன்னகை மாறாமல். ஒரு நிமிஷம் திகைத்த விக்ரம் புன்முறுவலுடன் திவ்யாவை பார்த்து சொன்னான், ஷியூர், கட்டாயம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.